This video sponsored by EduQuest. இது ஒரு ஆன்லைன் கோர்சஸ். அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கவுண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட், இன்னும் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இதில் இருக்கு. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ட்ரா மட்டும் செய்ய மாட்டோம், எங்கள் பிளானே வேற. இங்கிலாந்து திட்டத்தை சொன்ன ஜோஷ் டங். இந்தியா மற்றும் இங்கிலாந்து இடையேயான முதல் டெஸ்ட் போட்டி இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. 5வது நாள் ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி 350 ரன்கள் எடுத்ததால் வெற்றி பெறாமல், அதே வேளையில் இந்திய அணி 10 விக்கெட்டுகளை கைப்பற்றினால் வெற்றியை உறுதி செய்ய முடியும். இந்த போட்டி டிராவாக முடிய வாய்ப்பிருந்தாலும் இங்கிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜோஷ் டங் தங்கள் அணி மெதுவாக ஆடி டிராப்பை நோக்கி செல்லாது என உறுதியாக தெரிவித்துள்ளார். இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 471 ரன்கள் எடுத்தது. பதிலடியாக இங்கிலாந்து அணி 465 ரன்கள் குவித்தது. இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணி 364 ரன்கள் ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் இங்கிலாந்து அணிக்கு 371 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. 4வது நாள் ஆட்ட முடிவில் இங்கிலாந்து அணி விக்கெட் இழப்பின்றி 21 ரன்கள் எடுத்திருந்தது. இதனால் 5வது நாளில் 350 ரன்கள் எடுக்க வேண்டிய சவாலாக லக்கை எதிர்கொள்கிறது. 4ஆம் நாள் ஆட்டம் முடிந்த பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்த ஜோஷ் டங், நாங்கள் வெற்றியை நோக்கிதான் செல்வோம். ஓய்வறையில் இருந்து செய்தி எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லப்பட்டது. நாங்கள் மிகவும் நேர்மையாக இருக்க விரும்புகிறோம். இந்திய அணி நாளை மிக சிறப்பாக பந்து வீசுபவர்கள், ஆனால் அழுத்தத்தை எதிர்கொண்டு அதை திருப்பிக் கொடுப்பதில் எங்களின் வெற்றி உள்ளது. இதை ஏன் செய்ய முடியாது என்று நான் நினைக்கிறேன் என்று கூறினார். இங்கிலாந்து அணி சமீப காலமாக பேஸ்பால் எனப்படும் அதிரடி ஆட்ட முறையை பின்பற்றி வருகிறது. இது போட்டிகளில் மட்டுமல்லாமல் போட்டியில் எடுக்கப்படும் அனைத்து முடிவுகளையும் துணிச்சலுடன் மற்றும் வேகமாக எடுப்பதை மையமாக கொண்டது. எனவே இங்கிலாந்து அணி மெதுவாக ஆடி போட்டியை டிரா செய்ய முயலாது என்பதை ஜோஷ் டங் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த போட்டியில் இறுதி நாள் ஆட்டம் பரபரப்பான முடிவை தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அணியின் பந்து வீச்சு, குறிப்பாக ஐஸ்பிரித் பும்ரா மற்றும் சிராஜ் ஆகியோரின் செயல்பாடு 5வது நாள் அன்று முக்கியமானதாக இருக்கும். இங்கிலாந்து அணியின் அதிரடி போட்டிங்கை எதிர்கொள்ள வேண்டிய சவாலை அவர்கள் எதிர்நோக்கி உள்ளனர். ஆண்டர்சன், டெண்டுல்கர் முதல் போட்டி முடிவு நிச்சயம் முக்கியம் வாய்ந்ததாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.